இயக்குனர் தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you so much sir. அடுத்ததாக தயாரிப்பாளர் கே ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you so much sir. அடுத்ததாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இப்படத்தின் இரவில் ஆட்டம் நண்பர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you sir. அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you sir. அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் யாத்திசை பட இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். Thank you sir. அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டாளரின் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்புச்செல்வன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you sir. தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ட்ரிப் பட இயக்குனர் தூக்குதுறை பட இயக்குனர் திரு டென்னிஸ் மஞ்சுநாதன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். அடுத்ததாக இரவனில் ஆட்டம் பாரி படத்தின் ஹீரோ KS உதயகுமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். Thank you sir. அடுத்ததாக இசையின் நாயகன் நல்லதம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you sir. மஸ்காரா போட்டு மயக்கிறிய இப்பாடலின் இந்த பாட்டு சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அஸ்மிதானு. ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ். Thank you ma'am. அடுத்ததாக தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் மாரா என் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Thank you sir. அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளர் கவிஞர் செல்வராஜா அவர்களை பாடல் ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Thank you sir. அடுத்ததாக இரவனில் ஆட்டம் பாரி இப்படத்தின் கேமராமேன் ஜீனோ பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். Thank you sir. அடுத்ததாக நடிகர் GH ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் சார்.
அடுத்ததாக இப்படத்தின் இந்த படத்தோட கிராபிக்ஸ்ல இருந்து டிசைனிங்ல இருந்து ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ண நம்மளுடைய சேலம் சம்பத்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். விஸ்வா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இப்படத்தின் சண்டை பயிற்சி மாஸ்டர் தான் ஈஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இப்படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் SR ஹரிமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த படத்திற்கு வாழ்த்துரை அழைக்க கவிஞர் செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ் சார். இந்த இனிய மாலை வேளையில் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரவில் ஆட்டம் பார் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் யூடியூப்பின் ராஜா. ஆம், அவர் யூடியூப்பில் பேசுகிறார் என்றால் மற்ற கண்டென்ட்லாம் விட்டுட்டு அவருடைய கண்டென்ட்டை தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எந்த கருத்தையும் தெல்ல தெளிவாக உள்ளதை உள்ளபடி நல்லதை நல்லபடி யாருக்கும் அஞ்சாமல் கருத்தை எடுத்துரைப்பவர் நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜன் அவர்கள் என்றால் அது மிகையாகாது. அவர் பயில்வானையே போருக்கு அழைத்தவர். அதாவது போர் என்றால் நான் மற்போரை சொல்லவில்லை, சொற்போரை சொல்லுகின்றேன், வார்த்தை போர். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் இங்கே வாழ்த்த வந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே சமயத்தில் தளபதி என்ற 2 நடிகர்களை உச்சாணி கொம்புக்கு செல்லும் அளவுக்கு அதற்கு அடித்தளமிட்டவர் நமது இயக்குனர் சங்க பொருளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பேரரசர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இவர்கள் 2 பேரும் இசைத்தட்டை வெளியிட அதை பெறுவதற்காக வந்துள்ள இந்த படத்தின் தயாரிப்பாளர் சேலம் R. சேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்த படத்தின் இயக்குனர் A. தமிழ்ச்செல்வன். இவர் கிடாவிருந்து, உதை, அடையாளம், காயம், விழித்தெழு, இப்போது இரவில் ஆட்டம் பார், இவர் எடுக்கும் படங்கள் அனைத்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் விதமாக, ஒரு மக்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லும் விதமாக ஒரு குறைந்த பட்ஜெட்டில் நிறைந்த சினிமாவை கொடுப்பவர் A. தமிழ்ச்செல்வன் என்றால் அது மிகையாகாது. இவருடைய லட்சியமே என்னவென்றால் ஒரு 1000 கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய லட்சியம். அதாவது வில்லேஜிலேருந்து சேலத்திலேருந்து இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் வந்து போன மச்சான் திரும்பி வந்தான் என்று ஊருக்கு செல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் இவர் அழைத்து ஒரு நடிப்பு பயிற்சியை சொல்லித்தந்து அவர்களை தான் எடுக்கும் படத்தில், இயக்கும் படத்தில் நடிகர்களாக கண்டு அகமகிழ்வர் நமது A. தமிழ்ச்செல்வன் இயக்குனர் என்றால் அது மிகையாகாத அப்படிப்பட்ட இயக்குனரை இந்த நேரத்திலே இந்த விழாவை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக டாடா படத்தின் மூலம்
ஒரு வாடாத புகழை பெற்ற நமது இயக்குனர் பாபு கே கணேஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே சமயத்தில் யாத்திசை என்ற படத்தை எடுத்து இந்த தரணை போற்றும் புகழை பெறத்தக்க வகையில் உள்ள நமது இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக நமது டென்னிஸ் மஞ்சுநாத், இவர் விழுப்புரத்திலிருந்து சினிமாவில் ஒரு கனவை தேக்கிக் கொண்டு ட்ரிப் அடிப்பதற்காக வந்தார். அப்படி சினிமாவில் ட்ரிப் அடிக்க வந்தவர் ட்ரிப் என்ற ஒரு படத்தை எடுத்து வெற்றி பெற்றார். அதே சமயத்தில் கிரிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா, ட்ரிப் அடித்தவர் கிரிப்பாக இருக்க வேண்டும் என்ற இப்பொழுது தூக்குத்துறை என்ற படத்தை எடுத்து இப்பொழுது எல்லா இடத்திலையும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட படத்தை இயக்கிய நமது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து குட் நைட் பட இயக்குனர் வரவில்லை என்று நினைக்கின்றேன், அவரும் லேட்டாக வந்தவர் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர், ஒரு அஞ்சா நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர் அன்பு செல்வன் அவர்களை, மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு செல்வன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்களை வரவில்லை என்று நினைக்கின்றேன், அவரையும் வந்தால் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக காயம் என்ற படத்தை எடுத்து திரையுலகில் ஒரு மாயம் செய்த மாறாத மனத்துக்கு சொந்தக்காரர் நமது மாறா என் ராஜேந்திரன் தயாரிப்பாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே சமயத்தில் திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் ஆன KS உதயகுமார் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். இந்த படத்தின் ஹீரோ அவர்தான், அவரை வருக வருக என்று வரவேற்பதில் அகமகிழ்வு கொள்கின்றேன். அடுத்தபடியாக நம்ம டான் ஈஸ்வரன், அவர் காமெடி நடிகர் தான், ஆனால் அவர் வந்து ரெண்டு நடிகர்னு மேடம் அறிமுகப்படுத்திட்டாங்க, அவரையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். அடுத்து நமது ஸ்டண்ட் மாஸ்டர் ஹரிமுருகன் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். அடுத்தபடியாக எனக்கு வாய்ப்பு நல்கிய, பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு நல்கிய நமது மியூசிக் டைரக்டர் நல்லத்தம்பி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த படத்தில் நடித்த படக்குழுவினர் அவர்களையும், நம்ம இந்த படத்தில் ஒரு பாடலுக்கு அற்புதமாக டான்ஸ் ஆடிய அஸ்மிதா அவர்களை, நடிகை அஸ்மிதா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமைப்பட்டுக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த படத்தில் ஈடுபட்ட டெக்னீஷியன்கள், கேமரா ஜினோ பாபு, எடிட்டர் முத்து குடாப்பா மற்றும் ஸ்டைல் பலா கொரியோகிராஃபி, DI வெர்பன்ஸ் மற்றும் மேக்கப் பாபு, 5.1 மிக்சிங் லட்சுமணன், அப்புறம் VFX சம்பத்குமார், அப்புறம் இந்த விழாவை மிகவும் இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கும் நமது PRO சக்தி சரவணன், இவர்கள் எல்லோரையும் இந்த மாலை வேளையில் இந்த சிறப்பான விழாவில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே சமயத்தில் பத்திரிகையாளர்கள், குறிப்பாக ஊடக நண்பர்கள், இவர்கள் இல்லாமல் எந்த விழாவும் வெற்றி பெறாது, எந்த படமும் வெற்றி பெறாது. ஆகவே இங்கே வந்துள்ள பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் வருக வருக வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் இயக்குனர் அனிகான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். தேங்க்யூ. அடுத்ததாக யாத்திசை பட ஹீரோ சியோன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இயக்குனர் முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு தி ஸ்டேஜ் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக யாத்திசை பட எடிட்டர் மகேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்விழாவிற்கு இன்னும் மகிழ்ச்சியூட்ட, இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா வந்து இன்னொரு பர்சன் பேசினா நல்லா இருக்கும்ல. அந்த பாட்டை யாருமே மறந்துருக்க மாட்டோம். அவங்களே பேசினா இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அவங்கள இன்வைட் பண்ணிடலாமா? அஷ்மிதா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, ஹாய், குட் ஈவினிங் ஆல். ஓகே, மேடையில் அமர்ந்து இருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இரவில் ஆட்டம் 4 சாங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல் டீம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததா இந்த படத்தோட நடிகர் மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய படத்தோட ஹீரோ உதயகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த இசை வெளியீட்டுகளாக இருக்கிற மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம், எல்லா நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னன்னா, இப்போ இது வரைக்கும் எல்லாருக்கும் நிறைய விஷயம் ஒரு சின்ன இதுக்காக ஒரு விஜயகாந்த் சாரோட நினைவஞ்சலிக்காக ஒரு நிமிஷம் எல்லாம் ஒரு மௌனஞ்சலி கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுதல். ப்ளீஸ் எல்லாரும் ரிக்வஸ்ட்டுக்காக. இரவனில் ஆட்டம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதில் வந்திருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரை குறிப்பிட்டு இங்கே தனியாக பேச முடியல என்னால். ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பல வெற்றி படங்களை கொடுத்த, ஆக்ஷன் படம் அப்படின்னாவே இவரோட படம் பார்த்தாவே தெரிஞ்சிரும்டா அப்படின்னு எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு சிறப்பு இயக்குனர் நம்மளோட இருக்காங்க. அவங்கள கூப்பிடலாமா? ஓகே, இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரவேற்புரையாற்றின கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினார். அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் அப்படின்னாரு. பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் அப்படின்னாரு. அன்பளிச்சிடன் நம்ம பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். அஸ்மிதாவை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என்னடா அது, நமக்கு வெறும் மகிழ்ச்சி, அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஓகே, லேடிஸ்னால அப்படித்தான், கவிஞரால் அப்படித்தான். கவிஞர்லாம் பெண்கள் ரொம்ப பிடிக்கும் வர்ணிக்கிறதுல. மகிழ்ச்சியோட ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு. அப்புறம் அஸ்மிதா அவர்கள் கொஞ்சம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் நிறையா பாராட்டணும். ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி அந்த பட ஆடியோஸ் எப்போ கலந்துக்குவாங்க. அது உண்மையிலே கலைஞருக்குள்ள அக்கறை. எங்களோட கதாநாயகி காணும், அது ரொம்ப அழகாக இருந்தாங்க. நேரில் பார்க்கணும்னு நினச்சேன், கண்ணு காட்ட மாட்டேங்கிறாங்க எந்த. ஆமாங்க, கதாநாயகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க. இவங்களாம் ஆடியோஸுக்கு வரணும். நீங்கள் நேராக பார்ப்பீங்கல்ல, இந்த வாய்ப்பு எழுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட். அது கதாநாயகி வரமாட்டார்களா? ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க பூரா வரமாட்டாங்க.
சமுதாயம் நாங்களாம் வருவோம். ஏராஜன் சார், அன்புச்செல்லியன் சார், நான் இப்படி இந்த இளைய தலைமுறைக்கும் வரிசையாக வந்திருக்காங்க. சமுதாயம் நம்மளாம் வருவோம் சார். உங்கள் சம்பளம் அவங்க வர மாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சீக்கிரம். எத்தனை நாங்கள் இழிச்சவனாக இருக்கிறது. ஹீரோ ராஜேந்திரன், கேஎஸ் உதயகுமார். நான் அப்போ நினச்சேன், என்னடா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு, படம் பூரா கலெக்டர் இருக்காரு, ஏன்னா படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் இங்கே சார் அண்ணன் அப்படியே சோமலை சாஞ்சிட்டே கொஞ்சிட்டு பேசுகிறார். விஜயகாந்த் அவர்களாவது நடந்துட்டு பேசுவாப்புல, இவர் படுத்துட்டே பேசுகிறார். விஜயகாந்த் பேசுகிறார். நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நமக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும். அதனால தான் லேட்டானா கூட அவர் அந்த அஞ்சலி சேர்த்து சொன்னார். வந்துடும் அதெல்லாம். சிவாஜி கணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பதம் ஒரே படம் தான் பேர். இன்றைக்கி ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னா அலெக்ஸ் பாண்டியன், கமல்ஹாசன் காக்கி சட்டை. பெரிய நடிகர்களே ஒரு படம் 2 படம் தான் அது போலீஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சது பாதி படம் போலீஸ் தான். புலன் விசாரணை ஆகட்டும், கேப்டன் பிரபாகர், ஆனஸ்ட்ராஜ், வல்லரசு, நிறையா சொல்லிட்டு போகலாம். வாஞ்சிநாதன், ஏகப்பட்ட படம் இருக்குது. ஊமை வெளிகள், நீ எத்தனை படம் 100 படம் பார்த்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போட்டு சலிப்பே வராது ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, மாநகர காவல், ஏவிஎம். ஆமாம், அவர் ஏவிஎம் விட்டு கூட போட்டார் அண்ணன். விசுவாசம். ஆமாம். அதான் நிறைய படம் சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ படம் எத்தனை படம் பார்த்தாலும் அந்த காஸ்ட்யூம் போட்டால் அப்படி அந்த கம்பீரம் ரசிச்சுட்டே இருப்போம். நமது திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷனில் கேப்டன் நடிக்கிறாரு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணது, நிறைய போலீஸாக பண்ணிட்டார், போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம். அப்போ வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸாக இருப்பாரா, மேக்ஸிமம் ஹியூமராகவே பண்ணது. ரொம்ப ஒரு பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான். தருமபுரி பார்த்துருப்பீங்க. அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட. இன்னொரு காட்டு த்ரோட்டாக காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும், அந்த எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருப்பாருங்க. நான் அவர் கதை சொல்லி விட்டேன். வேறு யாராவது நடிகர்னால் நான் சொல்லலை விட்டேன். அவர் ஏன் ரத்தன் அவருக்கு தான் பிடிச்சிருவார். அவர் கதை சொல்லும்போதே அவர் அந்த கேரக்டருக்கு, அந்த காமெடி த்ரோட் வர கேரக்டருக்கு வடிவல்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார். அவர் படம் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும். அப்போ மறுநாள் போய் நான் கதை சொன்ன மறுநாள் போயிருக்காரு ஏன் ரத்தன சார். அப்போ அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் பிடிச்சிட்ட. அவர் மனசில் உள்ளதே சார் வடிவேல் தான் பேசலாம்னு இருக்காங்க. நல்லா இருக்கும் பேசுங்க. நான் அப்போவே அவர் 2 பேருக்குள்ளே ஒரு இது இருந்திருக்கு. நான் அதில் மனசில் வைக்கல. அவர் நீங்கள் பேசுங்கட்டார். அப்புறம் ரத்தன சார் வந்து வடிவேல் பேசலாம் போது நான் தான் வேணானே. எதுக்குன்னா, எத்தனை நாள் கால்ஸ்ட்டு விஜயகாந்த் சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும். இப்போ வடிவேல் புக் பண்ணிட்டு அப்படி த்ரோட்டாக வச்சுருக்க முடியாது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் 20 நாள் கேப்டனில் இருந்த அன்னைக்கு கூட அவரும் இருந்தார். கால்ஸ் பிரச்சனை வருங்கிற கதை நான் வடிவேல் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணுறது. என்ன சொன்னால், நடிகருக்கெலாம் அந்த பெருந்தன்மை வேணும். ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது. இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது. அந்த நடிகர் இல்லை ஃபஸ்ட்டு. இந்த நடிகரை போட்டால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகர் இல்லை. உனக்கு எப்படி நீ நடிகன் ஆயிடுவேன். நீ ஒரு நடிகரோட வாய்ப்பை ஒரு நடிகரை தட்டி பறித்தாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் நடிகனும் இல்லை, மனுஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு யாராவது கூட்டு நடிக்கணும், அவன் நடிகன். அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்.
நான் பல விஷயங்கள்ல நான் வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் பெருமையாக பேசுகிறேன். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி பல மேடைகளில் மறைவுக்கு முன்னாடி பல மேடை நான் ஒரு நட்பை பற்றி பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு கதாநாயகம். ஏன்னா இன்றைக்கி எதுனா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது. அது ஒரு நல்ல காவல் அதிகாரிகளோட கதையாக இருக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதை பயன்படுத்தி வாழ்கிற கும்பல் எப்படி ஓய்க்கிறது, இந்த மாதிரி அதன் கதை டேரக்டர் பண்ணோம். அப்படி இந்த மாதிரி கதை கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் பிடிச்சி நடித்தாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும். அவரோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். அவருடைய கேப்டன் ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். இரவினில் ஆட்டம் ஃபேமஸான பாட்டு தான், இடையில போட்டாங்க. போய் இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். அந்த பாட்டு எதுக்காக பாடுச்சுன்னா, சிவாஜி கணேசன் படம் நவராத்திரி என்ன. ஆமாம், அது ஒரு திருடன் வந்து இரவுல தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும், அவங்களுடைய பொழப்பே அங்கேயே நடக்கும். அப்போல்லாம் இரவுல விழிச்சிருக்கவன் திருடன் மட்டும்தான் விழிச்சிருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை, இரவுல தூங்குறவன் தான் இன்னைக்கு திருடனாக இருக்கான், பகலில் தான் அவன் திருட அடிக்கிறான். நிறைய ஒரு பொழப்பு இன்னைக்கு இரவுல தான் இருக்கு. நீ பார்க்க எத்தனை ஸ்டார் போட்ட பெரிய ஹோட்டலில் இரவின் ஆட்டம், அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு இரவின் ஆட்டம்னா நம்மளுக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது, திருடனோட ஆட்டம் ஞாபகத்துக்கு இல்லை. நம்ம கலைத்துறை நிறைய பேர் இருப்போம், நிறைய மிஸ்டர்லாம் இரவில் தான், நைட்டு ஃபுல்லாக அங்கே டியூன் போடுறது, சாங் ரெக்கார்டிங் எல்லாம். அப்போ பெரும்பாலான மிஸ்டர்லாம் இரவில் தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து இரவில் ஆட்டம்னா தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ 6 ஆட்டம் நல்ல ஆட்டம். இந்த நம்மளும் இரவில் தான் ஆடி விழிச்சு வச்சுருக்கோம், பகலில் வச்சுருக்கோம். அஸ்மிதா ஆட்டம் போட்டாங்க ஸ்க்ரீனில், இது வேறு ஆட்டம். அதனால் இப்போ நிறைய இரவில் ஆட்டம் கூட தப்பாக நினைக்கக்கூடாது, இது நல்ல ஆட்டம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு இந்த மேடம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் ஆடி விழிச்சுனா நம்ம வந்து நம்மளே பழைய அவங்க பத்திரிகையாளருக்கும் என்னையா மிக மூஞ்சி எத்தனை நாள் பார்க்குறது அப்படியே போச்சு. கரெக்டாக இப்போ நம்ம டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ், யாத்திசை இயக்குனர் எல்லாம், துரை ஆனந்த், நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் கொடுத்த படம் இயக்குனரும் வந்திருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வழிவிடுறோம், தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இசையை வெளியீட்டு விழாக்கெலாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டாடா படம்லாம் நாளைக்கு பார்த்து நான் வேந்துட்டேன். அப்படி ஒரு படம், அது இந்த ஸ்க்ரீனில் இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் பண்ணி தர. பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டிருக்கேன். சில படம் தான் அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுவோம். அப்படி ஒரு படம் தான் டாடா. யாத்திசை நல்ல ஒரு படத்தை கொடுத்தாரு இயக்குனர் தரணி. அதனால் இப்போ நீங்களாம் வந்து வாழ்த்துறது பெரிய விஷயம். நாங்கள் வாழ்த்துறது இப்போ பழசாக போச்சு. இப்படியே எந்த அவங்க ராஜா சார் சொல்ல, அது யார் சொன்னாப்புல யூடியூப் ராஜா, நாங்கள்ல ராஜா இல்லை, அவர் ராஜாதி ராஜா ஆகிட்டார் இப்போ. ஆமாம், அதுக்கு ஆசீர்வாதம்லாம் என்றைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு, அதே மாதிரி சின்னவங்க ஆசீர்வாதமும் படத்துக்கு வேணும். இந்த படம் இரவு ஆட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம்னாலே ராசியான ஊர், அதுக்குமே செழிப்பான ஊர், ராசியான ஊர். ஆமாம், சேலம்ல மாம்பழம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் சேலம் வந்து அவனுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு. ஏற்கனவே சேலம் சந்திரசேகர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி விட்டு கஜினிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெற்றி விடலாம் கொடுத்தாரு. ஆனால் சேலம் ஒரு ராசியான ஊர் தான். அங்கேருந்து மாடர்ன் தேட்டர்ஸ் ஃபஸ்ட் அங்கே தான் உருவாச்சு, சினிமா உருவாச்சு. ஆமாம்,
செல்ஃபி எடுத்து விடாக்கி போயிட்டு அது வேறு விஷயம். ஆமாம், சேலம் மாடல் தேட்டர்ஸ் தான் சினிமாவோட அஸ்திவாரம். அதில் சேலம் வந்து ரொம்ப சினிமாவுக்கு ராசியான ஊர். இப்போ சேர் வந்திருக்காரு. அவர் வந்தாருன்னா ஒரு நடிச்சிருக்காருனாங்க. அண்ணா அவர் ஒரு ஆட்டம் போட்டுக்காரு பாருங்க. அவர் சரவணன் கூட சேர்ந்து அவருக்கு தண்ணிலாம் ஊற்றி கொடுத்து பெரிய வேலை பண்ணிட்டார். அவரை ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. ஓகே, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் வந்து சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி பாராட்ட வேண்டிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக வந்து இயக்குனர் பேரரசு அவர்கள் சொல்லியிருந்தாங்க. சார் இப்போ கொஞ்சம் அவசர வேலையாக வெளியே கிளம்புறதுனால இரவினில் ஆட்டம் படத்தோட ட்ரைலர் வந்து ஆடியோ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிடலாம். ப்ளீஸ் வெல்கம் சார். இரவனில் ஆட்டம் பார் இந்த படத்தோட படக்குழுவினர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்போடு அழைக்கிறேன். The case is clueless. Who is Robert? அது நான் தான். ராஜேந்திரன் எனது பெயர். நான் வழக்கறிஞர், பெரம்பலூர் நகராட்சி சேர்மன். ஏற்கனவே காயம்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதே பிரசாத் லேபில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். இது அக்டோபர் 22 அக்டோபர் 2021. தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஆசை இருக்குது. ஆனால் அதில் சில கஷ்டங்கள் இருக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் படமே தயாரிக்க தேவையில்லை, எதுக்கு அவங்களாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட இங்கெல்லாம் பேசியிருக்காங்க பல பேர். சின்ன படம் தயாரிக்கலைன்னா பெரிய படம் தயாராகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய மால் வருது, பெட்டி கடைக்காரங்க பூரா மூடிட்டு போக முடியாது. அவனும் கடை வச்சு தான் ஆகணும். அவன் கடை வச்சு அதில் பெற அனுபவத்தை வச்சு தான் மால் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் வருகிறது. அதனால் சின்ன பட தயாரிப்பாளர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். ஏன்னா கஷ்டத்துக்கு எங்களை நாங்களே உட்படுத்திக்கிறோம். பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு சின்ன படம் தயாராகி வெளியே வரும். அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது சேகர் நிறையா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் எங்கே பதிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்போம். 3 லட்சம் 4 லட்சம் போட்டு எங்களால் 20 லட்சம் 25 லட்சத்துக்குள்ளே படம் எடுக்கிற எங்களை போன்ற சிறு பட தயாரிப்பாளர்கள் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு அதில் உறுப்பினர் ஆக முடியாது. அதுக்கு எங்கடா உறுப்பினர் ஆகிறதுன்னு தேடிட்டு இருந்தப்ப கில்லு இருந்தது. அதில் நாங்கள்லாம் உறுப்பினராகி படம்லாம் தயாரித்தோம். இப்போ அதில் சில பிரச்சனைகளோட கசாமசான்னு ஓடிட்டு இருக்கு. வேற எங்கடா போகிறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது அன்பு செல்வன் அவர் எனக்கு சொந்தக்காரர். ஒரு கூரைக்கு கீழே எல்லா வியாபாரமும் பண்ணுற மாதிரி ஒரே சங்கத்தில் நடிகர் சங்கம், மித்த தொழிலாளர்கள் யூனிட்ஸ் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் ஒருங்கே உருவாக்கி அதை சென்சார் வழங்குகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு சங்கமாக கொண்டு வந்ததில் அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொடர்ந்து இங்கே நாங்கள் பல்வேறு ஆடியோ லான்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம்.
யார் வராங்களோ இல்லையோ தொடர்ந்து நாங்கள் ஐயா ராஜன் ஐயா அவர்களையும் இயக்குனர் பேரரசு அவர்களையும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய ஆளுங்களாம் கூப்பிடுறோம், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. இங்கே டென்னிஸ் மஞ்சுநாத்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் ட்ரிப்புன்னு ஒரு படம் எடுத்து ஏற்கனவே அது ஒரு நல்ல முறையில் ஓடிட்டு இருந்தது. இப்போ தூக்குதரன்னு ஒரு ஹியூமரஸ் ஃபில்ம் எடுத்து அதுவும் நல்ல முறையில் ஓடிட்டுருக்கு. யாத்திசை அவர் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் அம்பேத்கர்னு அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டு அம்பேத்கர்னு அந்த பையன் வந்து பெரம்பலூரில் அந்த படத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காட்டி நல்லபடியாக கேன்வாஸ் பண்ணார். அங்கே படம் வந்தப்போ எல்லாருமே பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்து பாராட்டினார். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அந்த படத்தை பார்த்தா பெரிய பொருட்செலவில் எடுத்த மாதிரி RRR இந்த மாதிரி படங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்காமல் கம்மியான செலவில் நல்ல வகையில் அந்த படத்தெல்லாம் எடுத்துருந்தாங்க. அதை நான் பாராட்டணும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. காரணம் என்னென்னா என்னை விட பெரியவங்களாம் பேசுறதுக்கு இருக்காங்க. சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும். குறிப்பாக பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், நல்ல விமர்சனங்களை எழுத வேண்டும். எங்களை போன்ற சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இரவினில் ஆட்டம் பார் இந்த படத்துக்கு ரொம்ப பேக் போனா, ரொம்பவும் சப்போர்ட்டடா, எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இந்த படத்துக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த நம்மளுடைய வந்து டான் ஈஸ்வரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். ரெண்டு வார்த்தை பேசினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, இருக்கட்டும். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த சபைக்கு வந்திருக்கும் அனைத்து சபையாருக்கும் எங்களுடைய நன்றி. இங்கே வந்திருக்கிற அத்துணை கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றி. பத்திரிகைக்காரர்களுக்கும் நன்றி, யூடியூப்காரங்களுக்கு நன்றி, தொலைக்காட்சிகளுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சிறுபட தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா பெரிய படம் வராதுன்னு சொன்னார், உண்மை. அதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குநர்கள் எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது நான் நேரடியாக ஐயா தமிழ்ச்செல்வன் கூட இருந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். மிக மிக சிரமப்படுறாங்க. இவங்களை பூராத்தையும் மேலே தூக்கிடணும் அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு தொசம் காட்டினீங்கன்னா நிச்சயம் சின்ன படம்லாம் பெரிய படமாக வளரும். சினிமா உலகம் பிரகாசமாக இருக்கணும்னா உங்களுடைய லைட்டு, உங்களுடைய எழுத்து அவங்க மேலாம் படணும். இதை எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மன்னிக்கவும், டைரக்டர் தமிழ்ச்செல்வனை பற்றி நான் பேசாமல் போயிட்டேன். நான் எடுத்த அந்த ப்ரொடியூஸ் பண்ண காயம் படத்தோடைய டைரக்டரும் தமிழ்ச்செல்வன் தான். இந்த படத்தோடைய டைரக்டரும் தமிழ்ச்செல்வன் தான். இது மாதிரி இன்னும் பல படங்கள் எடுக்க போகிறவரும் அவர் தான். ஏற்கனவே இவரை வச்சு நான் தயார் பண்ண அந்த படம் இல்லாமல் இதுக்கப்புறமும் நான் படம் தயார் பண்ணுற நிலையில் இருக்கேன். தயார் பண்ணும்போது புதுசாக பெரிய பெரிய டைரக்டர்லாம் தேட போகிறதில்ல, இதே தமிழ்ச்செல்வன் வச்சு தான் நான் படம் தயாரிப்பேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இரவனில் ஆட்டம் பார் இந்த படத்தோட இசையமைப்பாளர் நல்லதம்பி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மறைந்த விஜயகாந்த் சார் அவர்களுக்கும், பின்னணி பாடகி இசையமைப்பாளர் பவதாரணி அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் கே ராஜன் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், அன்பு செல்வன் அவர்களுக்கும், நம்ம டைரக்டர் தமிழ் சாருக்கும், டென்னிஸ் சார் எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது தமிழ் சார் நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற 4வது படம். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் சேலம் ஆர் சேகர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தேங்க்யூ சார். அடுத்ததான் நம்மளுடைய ராஜேந்திரன் சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேள்விதான் இது. பட் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஒரு சிலர் சப்போர்ட் பண்ண வந்தாலும் அதை வந்து சரியில்லாம பண்றதுக்காக நிறைய கூட்டம் இருக்கு இல்லையா? ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வளர்ந்துட்டு வர இளைஞர்களுக்கு, இயக்குனர்களுக்கு வந்து நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு வந்து இரவினில் ஆட்டம் பார் படத்திற்கு ஒரு பெரிய சப்போர்ட்டடா இருந்த தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்புச்செல்வன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் பேச. வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வணக்கம். இங்கே மேடையில் எல்லாரும் பேர் நான் சொல்ல முடியாது, ஏன்னா மொத்த டீமே இங்கே உட்காந்துருக்கீங்க. அண்ணன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜன் எனக்கு பேரரசு போயிட்டார். அதனால் மொத்த இருக்கிற அத்தனை மேடையில் அனைத்து டெக்னீஷியன், நடிகர், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வருக சொல்லி வைக்கிறேன். இந்த இரவினில் ஆட்டம் படத்தை ஓப்பனாக பேச போகிறேன். நான் இப்போ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. சேலத்துலேருந்து சினிமா என்னானே தெரியாது. அப்படி இருந்து 2 படம் எடுத்திருக்கார் வாங்க சேகர். நல்லா பார்த்துங்க. இவர் உண்மையிலே விவசாயம் தான் இருந்திருப்பார். நானும் ஒரு விவசாயம் தான் இருந்து வந்த சினிமாவுக்கு. முதல் படம் என்ன படம்? இதெல்லாம் ஒரு படம், ஒரு படத்தை எடுத்து முடித்து அது ரிலீஸ் ஆகும் சென்சார் பண்ணுறாரு. இப்போ 2வது இரவினில் ஆட்டம்னா இப்போ இவர் சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக இருந்துருங்கிறது இங்கே பார்த்துங்க. தயாரிப்பாளர் நடிக்கிறதுங்கிறது அப்புறம் அதே தான் நான் இப்போ நான் சொல்கிறேன். என்னன்னா இவரை மாரி நீ சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் படம் வந்து ரெடியாக இருக்காங்க. காரணம் என்ன? எல்லாருக்கும் சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதேமாரி அவங்கவுங்க மனசில் அவங்க ஹீரோ தான். அதனால தான் இவர் சொன்னார். சார் எப்போதும் அடிக்கடி பேசுவார். சார் நான் சேகர் பேசுகிறேன். எனக்கு ஆனால் ஆர்ஆர் பிரியாணி ஞாபகம் தான் வரும். சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட சார்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹீரோவாக இருக்காங்க. நீங்கள் அந்த 15 ஹீரோவுக்கும் ப்ரொடியூசர் கரெக்டாக அவங்க 15 பேர் வச்சுக்குவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் மரியாதையாக பேசினா இப்போ பேசுகிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த 15 பேருக்குமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. அந்த 15 இதுக்குமே 15 கேமரா. எப்படி அந்த 15 பேருமே அந்த ஹீரோவுக்கு அப்படியே செட்டப்பாக இருப்பான். வேறு யாருமே இருக்க மாட்டான். அப்போ நாங்களாம் எப்போ வெளியே வருது? அப்போ நீங்களாம் எப்போ மேலே வருது? இப்போ இருக்கிற மாரி சின்ன சின்ன படங்களை யார் எடுக்கிறது? அப்போ அதை தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஒவ்வொரு ஆடியன்ஸ் நான் சொல்லுவேன், சிறு படம் அந்த சிறு படம் இல்லைன்னா பெரிய படம் வரும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் எப்படி வந்தார், சிவாஜி எப்படி வந்தார், முத்துராம் எப்படி வந்தார், இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலே சினிமாவில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் இன்றைக்கி உச்சில். ஏன் ரஜினி எல்ஐசியில் மவுண்ட் ரோட்டில் வந்து நைட்டில் சந்தேகத்தில் பிடிச்சி உள்ளே போயிட்டு வந்தவர் தான் ரஜினி சார். அதெல்லாம் சொல்லலாம் நிறையா. ஏன்னா சினிமாவை யாருமே உண்மையாக நேசிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் சினிமா நான் அதை எடுக்கிறேன். அது பாருங்க, தமிழ் சொல்ல பாருங்க, இந்த இதில் அது என்ன வெற்றி கொடிக்கட்டில் வடிவேல் சொல்லுவார், என்ன புஸ்குன்னு இந்த இவன் சொல்லுவாப்புல, அது என்ன பஞ்சமி, இன்னும் அந்த தென்காசி போய்ட்டு போய் புஸ்கு இது மாதிரி 6 படம் எடுத்துருக்காப்புல தமிழ் சொல்கிறான். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்கள்? நான் பெருமையாக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். 6 படம் எடுத்து சிங்கமாக தான் நிற்கிறாப்புல. அதனால் இந்த பெரிய ஹீரோ பற்றி யாருமே தயவு செய்து கவலையே படாதீங்க. முடிஞ்சு போச்சு அவங்களுக்குலாம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம். ஏன்னா நான் சொன்ன நல்லா எண்ணிங்க, 15 ஹீரோ தான். அந்த 15 ஹீரோவுக்கும் அந்த 15 ஆள் தான் அவங்களுக்கு மேனத்துலேருந்து டேரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாம் அவங்க சொல்கிறதா ஹீரோ, அவங்க சொல்கிறதான் ப்ரொடியூசரு, அவங்க சொல்கிறதான் பிஆர்ஓ அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாறும், கூடிய சீக்கிரம் மாறும். என்ன காரணம்னா அந்த சினிமா அவங்க ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. அந்த மாயெல்லாம் மாறணும். இந்த இரவில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறைய பேர் பேசணும். 2வது தமிழ் சினிமா தொடர்ந்து படம் எடுக்கணும். சேலம் சேகர் வந்து நான் உண்மையிலே ஒரு பாராட்டேன். என்ன காரணம், சினிமாங்கிற ஒரு வெறியோட அது லாபமோ நட்டமோ இறங்கி பார்த்தோம் சொல்லி படம் எடுத்து வந்து ஸ்டேஜில் நேரம் உட்காந்து அப்படியே நடத்துகிறோம்னா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அனைவரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததான் எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய மொபைல் எடுத்துட்டாவே ஒரு நல்ல ஹீரோ வந்து இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு பெஸ்டான ஹீரோ நம்ம எல்லாருக்கும் அப்படின்னா அப்பா தான் இல்லையா? அந்த அப்பாவோட கேரக்டர் ரொம்ப அழகா மெய் மறந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான ஃபிலிம் எடுத்திருந்தாங்க. நம்மளுடைய வந்து டாடா படத்தோட இயக்குனர் பாபு கே கணேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதான் இப்போது இங்கேருந்து சொல்ல தெரியல, எனக்கு தமிழ் செல்வன் அண்ணன் ஆரம்பிக்கிறேன். என்னோடய நண்பர் மூலமாக பழக்கமானார். சேலமில்
நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருடைய படங்கள்லாம் அப்பப்போ பார்க்குறது உண்டு. ரொம்ப வியப்பான ஒரு மனுஷன் அவர். என்னென்னா நான் சேலம் போயிருந்தேன், அப்போ அவர் மீட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்ன சும்மா ஆனால் சென்னை வாங்கினேன், சென்னை வந்து அங்கே ட்ரை பண்ணலாம்ண்ணே அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா இங்கே சேலமில் அட்லீஸ்ட் இங்கே கஷ்டப்படுற ஆட்களுக்கு, என்னுடைய சேலம் மக்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும், அதனால் நான் இங்கே படம் எடுத்து இங்கே. அது ஒரு பெரிய அரசியலை அவர் ரொம்ப ரொம்ப எளிதாக சொன்னார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கே நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆக்சுவலி சினிமா என்பது, தமிழ் சினிமா என்பது சென்னைக்கானது கிடையாது. தமிழ் சினிமானது தமிழ் மக்களுக்கானது. அது உங்கள் ஊரில் இருந்தே நீங்கள் பண்ணலான்றது அவர் ரொம்ப அழகாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து அப்புறம் தோல்வி அடைஞ்சு போகிறதுக்கு பதிலாக உங்கள் ஊர்லேயே நீங்கள் படம் பண்ணலாம், அங்கேயே ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் வந்து தமிழ் செல்வன். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், அவருக்கும் அவர் டீமுக்கு. ஏன்னா என்ன சொல்கிறது, சென்னையிலே பிறந்து இங்கேயே சினிமா படித்து இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே படம் பண்ணி இங்கேயே ஜெயிக்கிறது, என்ன சொல்கிறேன் நான் இங்கேயே ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவங்கள மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா இருந்த இடத்துலையே நீங்கள் பண்ண முடியும், உங்களால் படம் பண்ண முடியும், உங்கள் மண்ணோட கதைகளை சொல்ல முடியும், அது கவனம் பெற முடியும். அதே மாதிரி என்னென்னா நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு இப்போ 2வது படம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இவர் பார்த்தா அடித்து நவுத்திட்டு இருக்காரு 6 படம். நான் கேட்குறேன், எப்படி நான் பண்ணுறீங்க அப்படின்றேன். ஸோ இந்த உத்வேகம் அவர்கிட்ட இருக்குது, அதை நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதே சமயம் சேலத்தோடைய திறமைகளை மட்டும் நீங்கள் சென்னைக்கு கொண்டு வரக்கூடாது, சேலத்தோட கதைகளையும் கொண்டு வரணும். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எப்பயுமே வந்து மண்ணும் மண் சார்ந்த படங்களும் தான் எப்பயுமே ஜெயிக்கும். பெரிய பெரிய ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் போய் பார்ப்போம். அங்கே வந்து ஒன்றும் இதெல்லாம் சொல்லலாம், அந்த ஊர் கதை, அந்த ஊர் கிராமத்தில் நடக்கிறது, அந்த ஊர் மண் வாசனை மாறாத கதைகள் தான் உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அடுத்தடுத்து நிறைய கதைகள் சேலமை சுற்றி இருக்குது. ஏன்னா சேலம் அப்படி சினிமாவுக்கு பாரம்பரியமான ஒரு ஊர், சினிமா தொடங்கிய இடம்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் சென்னையில் ஜெமினியும் ஏவிஎம்மும் இருந்தபோது சுந்தரம் சார் வந்து நான் சேலமில் தான் வைப்பேன்னு சொல்லி அங்கே வச்சு அங்கே ஜெயிச்சு அவ்வளோ படங்கள் கொடுத்துட்டு அவ்வளோ சாதனைகள். ஃபஸ்ட்டு கலர் ஃபிலிம் சேலமில் தான், ஃபஸ்ட்டு மலையாளம் டாக்கி சேலமில் தான், 4 முதலமைச்சர்களுக்கான ஃபஸ்ட்டு படங்களை கொடுத்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஊரில் இருந்து வரீங்க. ஸோ பெரிய இடத்துக்கு வரணும். நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஜெயிக்கிறத தாண்டி நீங்கள் ஜெயிக்கிறது அவசியம். ஸோ உங்கள் டீமுக்கே வாழ்த்துக்கள். எல்லோரும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இந்த ஆடியன்ஸுக்கு வரந்தான். ஸோ அது வந்திருக்கும். ஸோ எங்களுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். நான் ஒரு மோட்டிவேஷனை தான் பார்க்குறேன். ஏன்னா இவர் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடணும், நிறைய விஷயங்கள் பண்ணி. ஏன்னா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டார் அவர். ஆஃபீஸில் போய் பார்ப்பார், அடுத்த படத்தோட ஆடியன்ஸ்ன்றாரு. பார்த்தா ஒரு பேப்பரில் பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டால் ஆடிஷன் போயிட்டுருக்கு அடுத்த படத்துக்கு அப்படின்றாரு. ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு வாழ்த்துக்கள்னா, உங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பெருசாக வாங்க, பெருசாக ஜெயிச்சுருக்கோம். நன்றி, வணக்கம். என்ன அப்படி ஒரு சம்திங் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய படங்கள் வந்து டைரக்டர் தமிழ்ச்செல்வன் பண்ணிட்டு இருக்காரு. இரவினில் ஆட்டம் பார், இந்த படத்தோட கான்செப்ட் எப்படி வந்துச்சு, இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய இயக்குனர் வந்து பேசணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். இரவினில் ஆட்டம் இசை வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கும் அனைத்து சிறப்பு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது என்னுடைய 6வது படம், இது என்னுடைய 6வது படம் அப்படின்னு நான் சொல்கிறத விட இது நம்மளுடைய 6வது படம், இது எங்களுடைய 6வது படம். அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் இல்லாமல் எல்லாருக்கூடையும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமாக நாங்கள் வந்து 10 படம் இல்லை 100 படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இது எங்கள் சேலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நான் பிறந்த மண் சேலம். எனக்கு ஹீரோ வந்து எங்கள் அப்பா. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு. ஏன்னா சேலம், ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து இன்ஸ்பயராக வச்சு நான் சில விஷயங்கள் 2014 நான் இதை எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ஆளாக இதை நான் போகிறதில்ல. என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து நான் கூப்பிட விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் தீபக், அவரும் நானும் வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து சேலத்தில் எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும்போது வரல.
என்னடா வந்து வேற ஒரு டைரக்ஷன் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறேன். அப்போது யாருமே வரல. நம்ம ஊர் ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு. சினிமாக்காரங்க யார் சாப்பிட வந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். சேலத்தில் வந்து சினிமாவை வந்து நேசிக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்னைக்கு சினிமாவை நோக்கி இருக்காங்க. எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்னைக்கு வெப்சைட் இன்னைக்கு வந்து ஊரில் இருக்கும்போது எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்களை நடிக்க வைக்கணுங்கிற என்னுடைய ஒரே ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து தான் இப்போ நான் வந்து கிடா விருந்து, அதுக்கடுத்து வந்து உதய் சார் நல்ல நெருங்கிய நண்பர். இந்த படத்துடைய ஹீரோ அவர் தான். அவருக்கு எனக்கு இது 2வது படம். ஸோ ஏன்னா அடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். அது எல்லா படங்கள்லையுமே நாங்கள் எல்லாருமே இருப்போம். எல்லாருமே வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருப்போம். அடுத்து வந்து எனக்கு வந்து மாரா ராஜேந்திரன் சார், அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம், அதாவது கொரோனா டைமில் நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சும்மா இருக்கோம் அப்படிங்கிறப்போ அடையாளம், அதாவது கவிஞர் செல்வராஜா சார், அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு. அந்த அடையாளம் மூலிமா எனக்கு வந்து மாரா மூவிஸ் ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. சார் தமிழ் நான் என் ஊரில் படம் பண்ணுறது முக்கியம் இல்லை, சேலத்தில் நம்ம படம் பண்ணோம். சேலத்தில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது. நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்தில் தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை என்கிட்ட கொடுத்தாரு. அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்தல் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு சிஎம் துரையானந்த் சார், அவர் இன்னைக்கு அந்த மேடையில் இல்லை. அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். தமிழ் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, 3 மணிக்கு நான் ஃப்ளைட் போட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு வர முடியல. ஏன் இது சொல்கிறேன்னா, எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பண்ண படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அடுத்த தயாரிப்பாளரும் டைரக்டருக்கு சண்டை ஆகிட்டு அவங்க வந்து பிரிஞ்சிடும். ஆனால் நாங்கள் பண்ணுற எல்லா படங்கள்லையுமே தயாரிப்பாளரும் சரி டைரக்டரும் சரி ஒற்றுமையாக இருப்போம். எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அடுத்து ஒரு படம் வந்து எனக்கு ராஜேந்திரன் சார் இப்போ ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் சம்பாதிச்ச இந்த ஒரு பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி. இறைவனில் ஆட்டம், இது வந்து படத்தை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும். இறைவனில் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது நைட்டில் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து உதய் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு, ராஜேந்திரன் சார் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அதுதான். நாங்கள் பண்ண படம் வந்து சென்சார் ஆகி சில காரணங்கள்னால வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம். இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி சேகரன் என்கிட்ட வந்தார். விழித்தல படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்போது சேகரன்னா ஓகேண்ணா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ, வேறு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ, சரி இந்த இறைவன் ஆட்டம் கதை சொன்னி ஓகே இது நல்லா இருக்குது, இதை முடிச்சுட்டு ஓகே இந்த அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெடி ஆனார். ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி. ஸோ எங்கள் ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது, இது சேலத்தோடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி. இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்க தான் போகிறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நாமளே உருவாக்கிக்கிற போகிறோம். இதில் வந்து இந்த மாட்டல, ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் தம்பி எனக்கு வந்து அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இரவினில் ஆட்டம் படத்துடைய தயாரிப்பாளர் அருமை தம்பி சேலம் சேகர் அவர்களே, தயாரிப்பாளரின் மனம் கோணாமல் ஆரம்பம் தொட்டு முடியும் வரை, படம் வெளியீடு வரை உடனிருந்து உதவி செய்கிற ஒப்பற்ற இயக்குனர் அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, என் அருமை தம்பி தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்புச்செல்வன் அவர்களே, அற்புதமான இயக்குனர்கள். நான் பல மேடைகள் பார்த்துருக்கேன். வாரத்தில் எப்படியும் 1 நாள் 2 நாள் இந்த விழாவுக்காக கூப்பிடுறாங்க. வந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறோம். உதட்டிலிருந்து பேசி பழக்கம் கிடையாது.
உதடு அசைவு தெரியுமே தவிர அந்த ஆழ் மனதிலிருந்து இறைவா இந்த படத்தை காப்பாற்று, தயாரிப்பாளரை காப்பாற்று, தயாரிப்பாளர் வாழ வேண்டும், வெற்றி பெற வேண்டும், அடுத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் அவரோடு ஒத்துழைத்து படத்தை சிறப்பாக எடுத்து முடித்து தந்திருக்கிற இயக்குனரை காப்பாற்று. அப்புறம் நடிகர்களை காப்பாற்று. ஏன்னா நடிகர்களை காப்பாற்ற 4000 பேர் இருக்கான், நடிகர்களை காப்பாற்ற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணை காப்பாற்ற இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா இது 2-3 படம் பார்த்தேன். அது நடித்த படத்தில் மேடையில் உட்காருது. ஒரு நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்பில்லாத நடிகர்களை நான் கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்ப்பேன். அது எவ்வளோ பெரிய கில்லாடி இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாமல், தயாரிப்பாளர் விட இயக்குனர் இல்லாமல் நடிகர்கள் இல்லை. இந்த தம்பி டாடா படத்துடைய இயக்குனர் பாபு கே கணேஷ், நான் தம்பி இப்போ தான் பார்த்தேன். படம் இதுக்கு முன்னால் பார்த்தேன். ஏன்னா சாதாரணமாக அந்த ஒரு படம் பெரிய படம் ஆயிடுச்சு. சின்ன படம் பெரிய படம் பேசுகிறாங்களே, நான் அடிக்கடி பேசுகிற சப்ஜெக்ட். யாரும் சின்ன படம் மட்டும் சொல்லாதீங்க. 5 கோடியில் ஒரு படம் தயாரித்தா 50 கோடி வசூல் பண்ணது இல்லையா, அதுதான் பெரிய படம். 100 கோடியில் தயாரித்தா 50 கோடி லாஸ் என்றாம்ப, அது எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் அது கேவலமான படம். படம் என்பது பணம் செலவு பண்ணுறதுல பெரிய பட்ஜெட் சரி அதில் இல்லை. சின்ன முதலீடு பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர் அற்புதமாக வேலை வாங்கி அந்த படத்தை வெற்றி படமாக்கிற இயக்குனர்கள் கையில் இருக்கு. நான் அதனால தான் இயக்குனர்களே நீங்களும் வளரணும். எப்போ வளருவாங்க? தயாரிப்பாளரை காப்பாற்றிட்டா வளருவாங்க. தயாரிப்பாளர் போயிட்டார், ஆனால் இயக்குனர் பெருசாகிட்டாருன்னா அது வெற்றியே கிடையாது. அது ஒரு சைடில் உறுத்திக்கிட்டே இருக்கும். நாம் வளர்ந்துட்டோம், ஆனால் நம்ம தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியல. இது நடிகர்கள்கிட்ட இருக்காது. நடிகைகிட்ட இருக்கவே இருக்காது. காசு எப்போ வரும்? டப்பிங் முன்னால் எவ்வளோ வாங்கிட்டு அவர் உருவிடலாம். அதாவது நான் முன்னால் சொல்லுவேன், கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சுங்க, சேகர் சேலத்திலேருந்து வரும்போது பணத்தோட காரில் வர்றார். சென்னையில் படம் எடுக்கிறார். ஏதோ 4 தம்பிகள் நடிகர்கள் வச்சு இயக்குனர் துணையோட பார்க்குறாரு. சரி, நம்பிக்கை இருக்குது, இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டான்னு வச்சுங்க. அந்த படம் வெற்றி. முதல் படம் அஜித்தால் அல்ல, அந்த இயக்குனரால். இந்த இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினாரு. படம் வெற்றி. அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம், இயக்குனரை விட்டாங்க. இது இயற்கையா அஜித்துக்கு மட்டும் சொல்ல, எல்லா ஹீரோவுக்கும் சொல்றேன். ரஜினி சாரு பாலச்சந்தர்கிட்ட கிடைச்சாரு. பாலச்சந்தர் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது. எந்த டைரக்டர்கிட்ட ஒரு களிமண், இந்த களிமண்ணை அழகிய பொம்மையாவோ, அழகிய கடவுளாவோ, அழகிய குரங்காவோ ஆக்குவது இயக்குனர். ஆக இங்கே இந்த தம்பிகள் அத்தனை பேருமே ஒரு பொறுப்புள்ள அற்புதமான தம்பிகள். இந்த பேர் இதில் எனக்கு அதான் இது ஒரு சிறப்புமிக்க விழாவாக நான் கருதுறேன். மாரா ராஜேந்திரன், எல்ஜி ரவீந்திரன், சிஎம் துரையானந்த், கேஎஸ் உதயகுமார் ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார், அற்புதமாக பண்ணியிருந்தார். அப்புறம் நம்ம பாபு கே கணேஷ், தரணி ராஜேந்திரன், டென்னிஸ் மஞ்சுநாத், விநாயக் வரலன்னு நினைக்கிறேன். இந்த இயக்குனர்கள்லாம் இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன படம் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் நாம ஏன் போகணும்னு இல்லாமல் பல வெற்றி படங்கள் தந்தவர்கள் மரியாதை கொடுத்து உட்காந்துருக்காங்கன்னா ப்ரொடியூசரை மதிக்கிறார்கள் என்று பொருள். அதான் எனக்கு வேணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம். அவங்க படுற பாடு இருக்க, இதில் சேகர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியாது. ஆனால்
நான் இந்த சேலத்துக்காரங்களை கைகூப்பி வணங்குறேன். ஏன்னா சினிமாவின் கடவுளாக டிஆர் சுந்தரம், சேலம் மாடர்ன் தியேட்டரை உருவாக்கிய டிஆர் சுந்தரம், கிங் ஆஃப் சினிமா, அவருக்கு இணைய யாரும் இல்லை, இன்னும் வரல. அவர் தான் ஒரு கலைஞரை கண்டுபிடிச்சார், ஒரு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சார். அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒரு படம் எடுக்க முடியுமா? அந்த காலத்தில் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், அவர் சேர் போட்டு உட்கார்ந்தா எம்ஜிஆர் கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே தான் உட்காருவாங்களாம். சந்திரபாபு ஒண்டி தான் ஈக்குவலாக உட்காருவாராம். ஏன்னா சந்திரபாபு திமிர் அதிகம். அந்த திறமைசாலியை மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மதித்தார், திறமையை மதித்தார். அதனால ஈக்குவலாக எல்லாருமே மதிப்பார். எல்லாருமே அவரை கடவுளாக நினைச்சாங்க. சினிமா உலகை உலகுக்கு கொண்டு போனது எல்லிஸ் டங்கன், ஒரு ஃபாரின் டைரக்டரை கொண்டு வந்து சேலத்தில் இயக்க வைத்தவர். அது ஒரு வரலாறு, மறந்து போச்சு. இன்னைக்கு என் தம்பி சேகரும் தமிழ்ச்செல்வனும் அந்த சேலம் சுந்தரின் வரிசாக நீங்கள் வர வேண்டும். ஒரு 6 படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களின் நன்மதிப்போடு ஒரு படம் தயாரித்து கொடுத்துருக்காருன்னா, ரிலீஸ் வரைக்கும் கூட இருக்காருன்னா, இப்படிப்பட்ட இயக்குனர்லாம் எங்களுக்கு வேணும். நீ என்ன ஒன்னா ஐயோ, சில இயக்குனர்களுக்கு தலகனை ஏறி தம்பி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கட் சொல்றதுக்கு முன்னால, கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் காலில் விடுறாங்க. சிலர் சொல்றேன், உங்களுக்கே தெரியும். ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு டைரக்டர் ஆனால் தலையில கனம் ஏறிது. ப்ரொடியூசர் ஏதோ வேலைக்காரமான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்கள உருப்படாம போறாங்க. ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்காரு, இந்த படம் திரும்பி அவர் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார். இங்க பாருங்க, ராஜேந்திரன் காயம் படம் தம்பியை வச்சு எடுத்திருக்காரு. அதுல காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது, ஆனா பட்டிருப்பார், கொஞ்சம் பட்டிருப்பார். ஆனாலும் இந்த தம்பியை வச்சு நான் அடுத்து படம் பண்ண போறேன்றார், அனௌன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு இந்த சேலம் சேகர் தயாரிப்பாருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து, தம்பி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்னு ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறார். அந்த மனம் வாழ்க, நல்ல மனம் வாழ்க. நான் இவங்களெல்லாம் பாராட்டுறது தான் என் வேலை. எல்லாரும் நல்லா இருக்கணும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும். பெரிய ஹீரோக்களால இந்த சினிமா வாழலை, பெரிய ப்ரொடியூசரால இந்த சினிமா வாழலை. அவங்க வருஷத்துக்கு 32 படம் இல்லை 35 படம் தான் எடுக்கிறாங்க, எல்லா ஹீரோ பெரிய ஹீரோ வச்சு. ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர் 200 படத்துக்கு மேலே எடுக்கிறாங்க வருஷத்துக்கு. அப்படின்னா நாங்கள் எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறோம். ஆனால் பெரிய தம்பி சொன்னாங்களே கணேஷ், சேலத்தில் படம் எடுங்க, நீ பிறந்த ஊரில் எடுத்து அங்கே இருக்க இளைஞர்களை உருவாக்கு, அப்படி நல்ல மனசோடு சொன்னீங்களே. இப்போ இங்கே இருக்கிற ஹீரோவுக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா? தன்னை வாழ வைத்த சினிமா சென்னை. பொன்னியின் செல்வம் படுத்து ஹைதராபாத்ல போ 2 வருஷமா எடுக்கிறான் செட்டை போட்டு. ஆனா பணம் யார் பணம்? தமிழ் பணம், தமிழர்களின் முதலீடு. பாம்பே போய் ரஜினி படம் 2 படம் பாம்பே. தொழிலாளி யார் அங்க? முதலீடு யாருது? சென்னை, தமிழ்நாடு. படம் ரிலீஸ் ஆனா கொட்ட வேண்டியது தமிழ் படம். ஆனா நீ வேலை கொடுக்கறது பூரா ஹைதராபாத், பாம்பே. ஆனா இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோவுக்கு இல்ல, பெரிய டைரக்டருக்கு இல்ல. இதை யார் செய்யணும்? பெரிய டைரக்டர் அண்ட் ஹீரோ 2 பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை. நான் சொல்றது, கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க, கதைக்கு போங்க. ஹைதராபாத்ல அங்கே லொக்கேஷன் இருக்குது, அந்த கதைக்கு தேவைன்னா போங்க. என்ன 20% 25% இருக்குமா? இப்போ அஜித் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரின், ஒரு படம் விடா போயிடுச்சு. ஒருவேளை ஃபாரினாக இருக்கலாம், தப்பு இல்லை, நம்ம அதை தப்பு சொல்லலை. இந்த கதைக்கு என்ன வேணும், எந்த லொக்கேஷன் வேணும்,
அதுக்கு மட்டும் போங்க. மற்றெல்லாம் நாயகன் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம். மணிரத்னம் படம் இல்லை, முதல்ல அது முக்தா சீனிவாசன் எடுத்த படம். அதுல பாம்பேல தாராவில தமிழர்கள் பகுதி நடக்கிறது. ஃபுல் செட் எங்க போட்டார் தெரியுமா? வீனஸ் காலனில. வீனஸ் காலனில போட்டு மொத்த படம் 70-80% இங்க எடுத்துட்டு 20% தான் பாம்பே. நல்லது, தப்பு இல்லை. என் தொழிலாளி இதை நம்பி இருக்க தொழிலாளி யார் காப்பாத்துறது? நீங்க யாரோ பணம் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணா ஜாலி பண்றதுக்கு போனீங்கன்னா என் தமிழகம் என்ன ஆகுது? அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன். ஆகவே நான் ஹீரோக்களையும் பெரிய இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வது, கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க. மீதெல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும். இப்போ நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கார். 140 ஏக்கர்ல பூந்தமல்லியில 500 கோடியில ஒரு திரைப்பட நகர் உருவாக்க இருக்காங்க தமிழக அரசு. அது எங்கள் ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர், பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம். போய் பூந்தமல்லியில் போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம். பண செலவுகள் கம்மி. அதனால ஹைதராபாத் அப்படி என்ன அங்கே லொக்கேஷன் அதெல்லாம் உருவாக்குவாங்க, இங்கே இருக்கும். அதனால தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள், அற்புதமான கதை களத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம், தமிழ் தொழிலாளர்களை காப்போம், தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும், தமிழ் தயாரிப்பாளர்கள், சிறிது முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்ப பெறட்டும். திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள். எங்கள் ராஜேந்திரன் போல பாருங்க, அனௌன்ஸ் பண்ணார் காயம் இப்ப எடுக்க போறேன். அதனால இரவினில் ஆட்டம் பார் இல்ல பார், BAR பார். டாஸ்மாக் கடையில் ஒவ்வொன்றுலையும் பார் இருக்கு இல்லையா? இரவினில் பார், அதை போய் பார். இந்த டாஸ்மாக் கடையிலனா இப்படி அக்கிரமம் நடக்க போறதில்லை, குடும்பங்கள் அழிய போறதில்லை, தாலிகள் அரிக்கப்பட போறதில்லை. எத்தனை கொடுமைகள்! எனக்கு என்னன்னா, உலகிலேயே பண்பாடு மிக்க நகரம் தமிழ்நாடு. பண்பாடு கலாச்சாரத்தில் சிறந்தது நம்முடைய தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 25% பெண்களும் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கேவலமான செய்தி என் உள்ளத்தை உருக்குகிறது. இதுல ஒரு பொண்ணு போதை வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கிறது, நடப்பதை சொன்னார்கள். இப்படி நடக்க கூடாது என்பதற்காக சொன்னார்கள். அதை எப்பவுமே சில நடக்கிறத சொல்லி இதனால் என்ன தவறு என்று சொல்லுவதுதான் படம். அதை தம்பி அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் பெற்றோர்களையும் பெரியோரையும் கேட்டுக்கொள்கிறேன், குழந்தைகளை கண்காணியுங்கள், அதில் குறிப்பாக பெண்களை கண்காணியுங்கள். இந்த செல்போன் வந்த பிறகு பெண்கள் அதிகம் கெட்டுவிட்டார்கள், இளைஞர்களும். ஒரு கவிஞன் எழுதினான், செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை, செல்லம் கொடுத்து வளர்த்த பெண்ணை அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார். அப்பா செல்போன் வாங்கி கொடுத்து கெடுத்தார். ஒரு வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையன் பொண்ணு 4 பேர், 4 பேர் கையில செல் இருக்கு. 4 செல்ல ரிங் அடிக்குது. அப்பா பெட்ரூமுக்கு ஓடுறாரு, அம்மா சமையல் ரூம் ஓடுறாங்க, பொண்ணு மாடிக்கு போகுது, பையன் தெருவுக்கு போறான். இவன் பேசுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதான், அவன் பேசுறது இவங்களுக்கு தெரியக்கூடாதான். எப்படி உருப்படும் குடும்பம்? குடும்பம் உருப்படலைன்னாக்கா நாடு போச்சு. அதாவது மனைவி சமையல் ரூம் இருக்கா, அங்கிருந்து ஒரு 50 அடியில் பெட்ரூம் இருக்கு. புருஷன் பெட்ரூம்ல ஒரு அர்ஜென்ட்டா ஃபோன் போட்டு மனைவியை கூப்பிடுறாரு. ஃபோன் போட்டா ஃபோனில் என்ன வருது? நீங்கள் தொடர்பு கொள்பவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கார். கிட்டதான் ஒரு 100 அடி வெளியே இருக்கார். ரைட், கட் பண்ணான். மறுபடியும் போட்டான், நீங்கள் தொடர்பு கொள்பவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கார். இப்ப தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தாங்களா? இப்ப வேறொருவன். அப்ப புருஷன் நினைப்பான்,
என்னடா அது ராத்திரி நேரம் பொண்டாட்டி வேறொரு தொடர்பு இந்த காமெடிக்காக சொன்னேன். ஆக அப்படி செல்போன் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கிடுச்சு. இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் போலே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மக்களும் தன் குழந்தைகளை பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டும். நாடு மிகவும் கெட்டுவிட்டது. ஆகவே இரவினில் ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து இந்த கேவலமான ஆட்டங்கள் குறைந்து நல்ல கொண்டாட்டங்கள் பெருகி குடும்பங்கள் குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வெற்றி பட தயாரிப்பாளர் சேகரை வாழ்த்துகிறேன். அதை இயக்கிய அருமை தம்பி தமிழ்ச்செல்வனை வாழ்த்துகிறேன். வாழ்த்து வந்த அத்தனை அருமை இயக்குநர்களையும் வளரும் நாளைய இயக்குநர்கள் நீங்கள். ஒரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி பல சகோதரர்கள் வர வேண்டும். எச் வினோத் குமார் பல சகோதரர்கள் வர வேண்டும். உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இறைவனின் ஆட்டம் பார் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகா சிறப்பா ராஜன் சார் சொல்லியிருந்தாரு. எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிரயோஜனமாகவும் இருக்கும். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அழகான சிறப்பான ஒரு படம் இறைவனில் ஆட்டம் பார். இந்த படத்தோட ட்ரைலர் இசை வெளியீட்டு விழாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த நம்மளுடைய சக்தி சரவணன் பிஆர்ஓ அவர்களுக்கு வந்து நம்ம இறைவனில் ஆட்டம் பார் டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இரவில் ஆட்டம் பார் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் வந்து விசிட் பண்ண வந்த எல்லா ஆடியன்ஸ்க்கும் இரவில் ஆட்டம் பார் டைரக்டர் சார்பாகவும் தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் இந்த டீம் சார்பாகவும் நாங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் விஜய் தமிழ். நன்றி, வணக்கம்.